ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 200cc செக்மெண்ட்டில் இருக்கிற அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய டாப் 5 பைக்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பைக்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக 200cc மட்டும்தான் இருக்கும். ஒரு 220 250 அந்த மாதிரிலாம் இருக்காது. எக்ஸாக்டாக 200cc இருக்கிற பைக்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா KTM Duke 200 தான். இதில் 199.5cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 142 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகே, இப்போ இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் கிட்ட கேட்கும்போது ஒரு 32 34 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 13.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,03,000 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. ப்ரைஸ் சைஸ் பார்க்கும்போது இந்த வண்டி கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200S தான். இதில் எக்ஸாக்டாக 199.6cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு மணி நேரத்துக்கு. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் வந்து 42 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இதில் 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,41,000 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 200 தான். இதில் 199.5cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் வந்து ஒரு 38 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் ரிப்போர்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 36 மோஸ்ட்டாக வந்து 35 தான் வந்து கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 35 கிடைச்சா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ்ன்ற மாதிரி தான் கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால மைலேஜ்ன்றது வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 35 36 கிடைச்சாலே ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியிலையும் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,42,000 இருந்து 1,51,000 வரைக்கும் வருது எக்ஸோரூம் ப்ரைஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா TVSோட அப்பாச்சி RTR 200 4V தான். இதில் 197.75cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 127 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது 43 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 38 39 அதிகபட்சம் போனால் ஒரு 40 தரதா தான் கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியிலையும் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,49,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும், ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும், சிட்டி யூசேஜ் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்ரவுண்டு பைக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 ஒரு 90க்குள்ளேயே ஒரு ஆன்ரோட் ப்ரைஸ்ன்றது வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பைக் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேரு. ஏன்னா இந்த வண்டியில் மைலேஜ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நீங்கள் லாங் டிரைவ் போகிறதுக்கு, அப்புறம் ஃபேமிலியோட ரைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான பைக்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த வண்டியில் வந்து ஃபீச்சர் சைஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், ஒரு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர் சைஸுமே இந்த வண்டியில் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 தான். இதில் எக்ஸாக்டாக 184.4cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 55 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 45 48 கிலோமீட்டர் வர தரதா தான் கஸ்டமர் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இந்த வண்டியிலையும் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிசி வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ஒரு 184cc தான், ஒரு 15cc வந்து கம்மி தான் மற்ற வெஹிக்கிள்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் மைலேஜ் வைஸ் வந்து இந்த வண்டி நல்லா இருக்கிறனால தான் இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸுமே கம்மி, ப்ளஸ் வந்து மைலேஜுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிட்டி யூசேஜ் ப்ளஸ் வந்து லாங் டிரைவு இது எல்லாத்துக்குமே இந்த வண்டியும் சூட் ஆகும். ஆனால் இந்த வண்டியில் வந்து ஏர் கூல்டு சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த வண்டி வந்து தாராளமாகவே எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இப்போ நான் கொடுத்துருக்க லிஸ்ட் வந்து என்னோட ஓன் லிஸ்ட் மட்டும்தான். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல பைக் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.